அந்த அந்த விளைவு ஞானம். இன்னும் சொல்லப்போனால் காலங்காலமாக பயன்படுத்தி வருகின்ற பக்தியினுடைய அந்த முழுமை பேரை வேதாத்திரியம் ஞானமாக நமக்கு அளிக்கிறது என்றால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதலில் ஒரு பாடலை பாடினார், அதை நான் ஒரு வரி பாடினேன். இன்னொரு பாடல் இருக்கிறது, அதுவும் பாடியிருக்கிறார். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையும் அனிமையுமாய் போனாகி என்னுடன் கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே வாழ்த்துவனே. பழைய பாடல் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அத்தி மடிமை தையடி ஆடி விளையாடமா ஆடவரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடமா. என்னையா நாங்களாம் தூங்கி முடிச்சுட்டா மறுபடியும் தாளாட்டு பாடுறேன் கேட்காதீங்க. அதாவது மதிய அமர்விலே நாம் தூங்கி விடுவோம். ஆனால் மதியம் அந்த வாசித்த 6 பேருமே தங்களது கருத்துக்களை ஆணித்தரமாக இங்கே வழங்கினார்கள். அடுத்தபடியாக வேதாத்திரியத்தில் பொது உடைமை அம்மா அவர்கள் நான் முடியும் போதே சொன்னேன், அனைத்துமே பொது உடைமை என்றார்கள். ஆனால் வேதாத்திரியத்தில் ஐயா அவர்கள் நீர் பொதுவாக்கல், நிலம் பொதுவாக்கல், நிறைய பொது உடைமையாக்கல் வந்து நம்மளுடைய 16 அம்ச கொள்கையிலேயே விளக்கமாக கொடுத்திருக்கின்றார், ஒன்றாக கொடுத்திருக்கின்றார். நீரை வெயில் காற்றை போல உலக மக்களுக்கான பொதுவான உரிமையாக அமைக்க வேண்டும். அதே போல அந்த பொருளாதார அலுவலகம், பொருட்துறை, சமநிதி வரிசையா சொல்லிட்டே வரும்போது பூமி பொதுவாக்கல், பூமி பொது உடைமை அப்படிங்கிறது அந்த பொது உடைமை கருத்து சொல்லியிருக்காரு. உணவு, நீர் பொதுவாக்கல், இதெல்லாமே வந்து அந்த பொது உடைமையாக நமக்கு வேதாத்தியத்தில் கொடுத்த கருத்துக்களாக அவர் வழங்கியிருக்கின்றார். அடுத்தபடியாக ஆனந்த வாழ்விற்கு அகத்துவம் அஷ்டலட்சுமி அம்மா கூறும்போது ஆனந்த வாழ்வை அளிக்கும் அந்த வேதாத்திரியம் யோக தியானம் மூலம் மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம் பெறலாம். இறை உணர்வு நெறி மூலம் சமுதாய ஏழ்மை தீரலாம். வாழ்வியல் போதனைகள் வளமான அமைதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். இந்நெறியை பின்பற்றி தியான பயிற்சிகள் செய்வதன் மூலம் அன்றாட வாழ்வில் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். இந்த நிகழ்வை அவர்கள் முத்தாய்ப்பாக வைத்தார்கள், அவர்களுக்கும் நன்றி. இந்த 3ஆம் அமர்விலே எனக்கு ஒரு தொகுப்பு பணியை வழங்கிய தமிழ் பல்கலைக்கழக பிஇஎல் துறை மற்றும் அருட்தந்தை வேதாந்த மகரிஷி அறக்கட்டளை தஞ்சை மண்டலம் அனைத்து பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், மண்டல தலைவர் மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் எனது நெஞ்சான நன்றியை கூறி இந்த அமர்வினை இனிதே நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.